இன்னைக்கு ஒழுக்கம் உடைமை சாப்டர் பார்க்க போறேன். ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம்னா டிசிப்ளின். டிசிப்ளின் எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஃபேமிலிக்கும் சொசைட்டிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டயத்துக்கு எழுந்திரிக்கிறது, டயத்துக்கு ஸ்கூலுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறது, அப்புறம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ எதெல்லாம் நம்ம நல்ல பழக்கம்னு நினைக்கிறோமோ எல்லாமே ஒழுக்கத்தில் வந்துடுது. ஒழுக்கமா இருக்கிறப்போ நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும். இப்போ லாஸ்ட் எதெல்லாம் ஒழுக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சாப்டர் பார்த்தோம் இல்லையா, அடக்கமுடைமை, நடுநிலைமை, செய்நன்றி அறிதல் எல்லாமே ஒழுக்கத்துல வந்துடும். ஒழுக்கங்கிறது ஒரு பெரிய அம்பர்லா மாதிரி, அதுக்கு கீழே எல்லாமே வந்துருக்கு. அப்ப அடக்கமுடைமைக்கும் ஒழுக்கமுடைமைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடக்கமுடைமைனா ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். எதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல்? அவங்க இப்படி சொன்னங்காட்டி தான் நான் இப்படி சொல்லிட்டேன், அவங்கள புண்படுத்துற மாதிரி சொல்லிட்டேன், அவங்க இது செஞ்சங்காட்டி தான் நான் இந்த மாதிரியான ஒரு கெட்ட செயல் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ அவங்க எது பண்ணாலும் நம்ம மனம், மொழி, மெய் இந்த 3 இருக்கு இல்லையா, தாட், வேர்ட்ஸ், ஆக்ஷன், இதுல நம்ம கண்ட்ரோல்டா இருக்கும். செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிறது தான் அடக்கமுடைமை. அடக்கமுடைமை மெயின்டைன் பண்றங்காட்டி என்ன அட்வான்டேஜ் நமக்கு என்ன கிடைக்கும்னா, நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கும். இது ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமை மெயின்டைன் பண்றங்காட்டி என்ன லைஃப் நல்லா இருக்கும். ஃபேமிலி லைஃபும் சரி, சொசைட்டி லைஃபும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒழுக்கமுடைமை சாப்டர் பார்க்க போறோம். இதனோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு ஒவ்வொரு குறளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 குறள் பார்த்தீங்கன்னா, இதுல ஒழுக்கமுடைமையோட சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்த வர 7 குறள்ல ஒழுக்கமுடைமையோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பத்தி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் குறள்ல எப்படி ஒழுக்கமுடைமை ஒழுக்கத்தை எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிறத லாஸ்ட் குறள்ல சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த சாப்டரோட ஸ்ட்ரக்சர். இப்ப நம்ம ஒவ்வொரு குறளா பார்க்கலாம். ஒழுக்கத்தின் சிறப்பு என்ன சிறப்பு சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். விழுப்பம்னா சிறப்புலையும் சிறப்பு தரும் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். உயிரை விட நம்ம சிறப்பா உயிரை கம்பேர் பண்றப்போ எல்லா இதுலயும் உயிர் தான் சிறந்ததுன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ லாஸ்ட் சாப்டர் பார்க்குற அடக்கமுடைமையிலே பார்த்தீங்கன்னா, காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின்கு இல்லை உயிருக்கு. உயிருக்கு நன்மை செய்யறது எதுன்னா அடக்கம். அடக்கத்தை காட்டிலும் வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறார். ஆனா இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, உயிரை விட சிறந்தது ஒழுக்கம் அப்படிங்கிறார். ஸோ ஒழுக்கத்தை காட்டிலும் சிறந்தது வேற எதுவுமே இல்லை, உயிரை காட்டிலும் அது ரொம்ப சிறந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒருத்தங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஒழுக்கம் சேர்றப்போ அவங்க நல்ல மனிதரா இருப்பாங்க. அதே தீய ஒழுக்கம் சேர்றப்போ அவங்க தீய மனிதரா தான் இருப்பாங்க. ஸோ ஒழுக்கம் தான் டிசைட் பண்ணுது. அந்த உயிரோடு இருக்கிற மனுஷங்கள்ட்ட ஒழுக்கம் சேர்றப்போ அது எப்படி நல்லவங்களா ஆகுறாங்க இல்லை கெட்டவங்களா ஆகுறாங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. அதனால அந்த ஒழுக்கம் தான் உயிரை விட சிறந்தது. அதனால உயிரை காட்டிலும் ஒழுக்கத்தை ரொம்ப போற்றி இருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குறள்ல சொல்றாரு. அடுத்த குறள்ல பரிதோம்பி காக்க ஒழுக்கம், தெரிதோம்பி தேரினும் அக்தே துணை. பரிது ஓம்பி, பரிதுன்னா என்னன்னா கஷ்டப்பட்டு, ஓம்பினா காத்து, அந்த ஓம்பினா போற்றி. ஸோ கஷ்டப்பட்டு போற்றி காக்கணும் ஒழுக்கத்தை. ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டாச்சு ஒழுக்கத்தை காக்கணும். ஏன்னா தெரிதோம்பி அப்படின்னா எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறத எல்லாத்தையும் தேடி பார்த்தாலும் தேரினும்னு என்னது, தெரிதோம்பி அப்படின்னா இவ்வளவு நாள் அறிஞ்சிருக்கிறத எல்லாத்தையும் தேடி அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கமே அக்தே துணை, ஒழுக்கமே துணையா இருக்கும், வேற எதுவும் அந்த அளவுக்கு துணை கிடையாது. ஸோ ஒழுக்கம்தான் துணை. அதனால அதை கஷ்டப்பட்டாச்சு காத்து
இருங்க அப்படிங்கிறத வள்ளுவர் 2வது குறள்ல சொல்றாரு. ஸோ இதுதான் 2 சிறப்பு சொல்லியிருக்காரு. ஒன்று என்னன்னா, உயிரை காட்டிலும் ஒழுக்கம்தான் சிறந்ததுங்கிறத ஃபர்ஸ்ட் குறள்ல சொல்றாரு. அடுத்தது ஒழுக்கத்தை கஷ்டப்பட்டாச்சு காத்து இருங்க, ஏன்னா அதை காட்டிலும் துணை வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறத 2வது குறள்ல சொல்றாரு. அடுத்த வர குறள்ல 7 குறள்ல ஒழுக்கத்தோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்றாரு. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழி பிறப்பாய் விடும், இழிந்த பிறப்பாய் விடும். ஸோ ஒழுக்கம் உடைமை குடிமை. ஸோ ஒரு குடிமைன்னா என்னது? ஒரு குடும்பம். இந்த குடும்பம் ஒழுக்கம் இருந்தாதான் அது நல்ல குடின்னு அர்த்தம். இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட் இழுக்கம். ஸோ ஒழுக்கம் இல்லாத தன்மை இழுக்கம். அந்த இழுக்கமா இருந்தா இழிந்த பிறப்பாய் விடும், அது ஒரு தாழ்ந்த பிறப்பாயிரும். உயர்ந்த குடி இல்ல தாழ்ந்த குடின்னு எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஒழுக்கம் இருந்துச்சுன்னா அது உயர்ந்த குடி, ஒழுக்கம் இல்லைன்னா அது தாழ்ந்த குடி, அதுதான் எளிய பிறப்பு. அதுதான் 3வது குறள்ல சொல்றாரு. 4வது குறள்ல மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும். ஸோ நம்ம பார்ப்பான் அப்படின்னா புக்கெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பவர்கள் பார்ப்பான். ஸோ அவங்க மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாம் அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று படிச்சதை மறந்துருச்சுன்னா கூட அதை திரும்ப படிச்சு தெரிஞ்சுக்கலாம், அதனால கவலைப்பட தேவையில்லை. ஆனா பிறப்பொழுக்கம் குன்ற கெடும், அந்த பிறப்போட வந்த ஒழுக்கம் கெட்டுருச்சுன்னா, அந்த குன்றிருச்சுன்னா அது கண்டிப்பா கெட்டுருவாங்க அப்படிங்கிறார். குன்ற கெடும், குறைஞ்சிச்சுன்னா அவங்க கெடுறது உறுதி அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏதாவது ஒன்று படிச்சது மறந்துருச்சுன்னா கூட அது திரும்ப படிச்சுக்கலாம், அதனால தப்பு கிடையாது. ஏன், அவங்களை எவ்வளவுதான் புக்கை ஆராய்ஞ்சு எவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் மறக்கிறது இயல்பு. ஆனா ஒழுக்கம் குன்றிடக்கூடாது, ஏன்னா அது குன்றிடுச்சுன்னா அது கண்டிப்பா கெட்டுருவாங்க அப்படிங்கிறத 4வது குறள்ல சொல்றாரு. 5வது குறள்ல அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறுன்னு என்ன? பொறாமை குணம் உடையது. பொறாமை, பொறுக்காத தன்மை தான் பொறாமை. ஸோ பிறருக்கு கிடைச்சிருச்சுன்னு அதை பொறுக்காத தன்மை தான் பொறாமையா இருக்கிறது. அவங்கள்ட்ட ஆக்கம்னா உயர்வு. ஸோ உயர்வு எப்பவுமே இருக்காது. பொறாமை இருக்கிறவங்கள்ட்ட அவங்களோட வாழ்க்கை உயர்வா இருக்காது. அது போல ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இல்லை. இந்த இல்லை கடைசியா சேர்த்து ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் இல்லைன்னா அவங்கள்ட்ட உயர்வு இருக்காது. ஆக்கம்னாலும் அந்த உயர்வு எண்ணத்துலதான் வரும், அதை காட்டிலும் உயர்வு வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லைன்னாலும் அந்த உயர்வு இருக்காது. ஸோ பொறாமை குணம் எப்படி இருக்கோ அதே போலதான் ஒழுக்கம் இல்லாத தன்மையும், ரெண்டுக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிறத வள்ளுவர் இந்த 5வது குறள்ல சொல்றாரு. 6வது குறள்ல ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஈதம் படுபார்க்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், உரம்னு சொல்றோம் இல்லையா? உரம்னா என்னது? உரம், அந்த வலிமை சேர்க்கறது, மண்ணுக்கு வலிமை சேர்க்கறது உரம். ஸோ உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவங்க. ஸோ ஒழுக்கத்துல மன வலிமை உள்ளவங்க ஒழுக்கத்தின் ஒல்கார் அப்படின்னா ஒழுக்கத்திலிருந்து நீங்க மாட்டாங்க, குறைய மாட்டாங்க. ஒல்கார்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாத தன்மையினால ஏதம்னா குற்றம், படுபார்க்கறிந்து உண்டாகக்கூடியத அறிஞ்சு அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்னா, இதை மாத்தி இழுக்கத்தின் உண்டாகக்கூடிய குற்றத்தை அறிஞ்சு ஏதம் அறிந்து, இழுக்கத்தின் படுபார்க்கேதம் அறிந்து, அந்த குற்றத்தை அறிஞ்சு ஒழுக்கம் உடையவர்கள் மன உறுதியோட அதை குறைச்சு பண்ண மாட்டாங்க, அதை ரொம்ப நல்லா கடைபிடிப்பாங்க. கடைபிடிக்கிறது தான் சிறந்ததுங்கிறத அவங்க உணர்வாங்க. மன உறுதி இருக்கிறவங்க தான் ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியும். மன உறுதி இல்லாதவங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அதனோட குற்றத்தோட அந்த அவுட்புட்டை.
ஸோ அதை தான் வந்து இந்த 6வது குறள்ல சொல்றாரு. 7வது குறள் பார்த்தீங்கன்னா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஸோ ஒழுக்கத்துல இருந்தா எய்துவர்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேன்மை, ரொம்ப சிறப்பு கிடைக்கும். இழுக்கம், ஒழுக்கம் இல்லாத தன்மையில இருக்கிறப்ப எய்துவர், அவங்க என்ன பெறுவாங்க? எய்தாப்பழி. அவங்க அவங்க மேல ஒருத்தங்க ஒரு பொருளை மறந்து மறந்துன்னு இல்லை, ஒருத்தங்க ஒரு பொருளை திருடிட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் திருந்தி வாழ்றாங்க. ஆனா அவங்க திருந்தி வாழ்ந்தாலும் அந்த ஒரு டைம் செஞ்ச அந்த ஒழுக்கக்கேடு திரும்ப வேற பொருள் ஏதாவது ஒண்ணு காணாட்டி இவங்க எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு உள்ளாவாங்க. ஸோ அவங்க பண்ணலைனாலும் இந்த பண்ணக்கூடிய தன்மைக்கு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே, எய்தா பழி, அது இல்லாத பழி கூட வந்து சேரும். ஸோ அதனால அது ஜாக்கிரதையா இருங்க, அதனால ஒழுக்கத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு 7வது குறள்ல சொல்றாரு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்குன்னா நன்மைக்கு அது ஒரு விதை. எது? நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் வந்து எப்பவுமே நன்மைக்கு ஒரு விதையா இருக்கும். தீய ஒழுக்கம் வந்து என்றும் இடும்பை தரும். இடும்பைன்னா கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால அதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. டூஸ், எதெல்லாம் டூஸோ அதுதான் வந்து இந்த ஒழுக்கம் உடைமையில சொல்லியிருப்பாரு. எல்லா டூஸ் எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க. இதே டோன்ட் அப்படிங்கிறது தான் அடக்கமுடைமையில வரும். அந்த டோன்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, இது டூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ 9வது குறள் பார்க்கலாம். ஒழுக்கம் உடையாருக்கு ஒல்லாவே, தீய வழுக்கியும் வாயாற் சொல்லல். ஒழுக்கம் உடையாருக்கு ஒல்லாவே அப்படின்னா ஒழுக்கம் உடையவங்களுக்கு அது வராது. எது வராது? தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். வாயால் சொல்லல் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ தீய சொல் வந்து வாயிலிருந்து வராது. ஏன் வாயிலிருந்து வராதுன்னு சொல்லு, ஏன் வாயால் சொல்லல்னா அந்த ஒழுக்கமுடையவரோட வாயில வந்து எப்பவுமே நல்ல சொல்லுதான் வரும், அந்த தீய சொல் வராது. அதுக்காக தான் இந்த வாயால் சொல்லல்னு ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா சொல்லல்னு மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாரு. ஏன் வாயால் சொல்லல்னா அந்த வாயிலிருந்து நல்ல வார்த்தை மட்டும்தான் வரும், தீய வார்த்தை எதுவும் வராது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக வாயால் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீய சொல் வரவே வராது. யாருக்கு வராது? ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே, வரவே வராது. ஏன்னா அந்த பழக்கமே இல்லை அவங்களுக்கு. அந்த பழக்கமே இல்லாதப்ப அந்த தீய சொல் அந்த வாயிலிருந்து வராது அப்படிங்கிறத 9வது குறள்ல சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த 7 குறள் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் கடைபிடிக்கிறங்காட்டி என்ன அட்வான்டேஜ், ஒழுக்கம் கடைபிடிக்காம இருந்தா என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத மாறி மாறி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் இந்த ஒழுக்கம்னு சொல்றாங்களே, இது ஒழுக்கத்தை எப்படிதான்ப்பா கத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒழுக்கம்னா என்னன்னே சொல்லலையே அப்படிங்கிற அந்த கேள்வியே வரும். ஒழுக்கங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட், டூஸ். அதை எப்படி கத்துக்கிறது அப்படிங்கறத அந்த 10வது குறள்ல ஃபைனலா சொல்லியிருப்பாரு. ஹவு டு லேர்ன் ஒழுக்கம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இது என்ன சொல்றாருன்னா, உலகத்தோட ஒட்ட ஒழுகல் கல்லார், பல கற்றும் அறிவிலாதார். ஏன்னா உலகத்தோட ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒழுகல் என்ன சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, பண்புடைய மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, நல்ல நல்ல குணமுள்ள மக்கள், அவங்கள்ட்ட இருந்து ஒழுக்கத்தை கத்துக்கணும்ப்பா. ஏன்னா ஒழுக்கங்கிறது பெரிய லிஸ்ட், அதை எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால பண்புடைய மக்கள்கிட்ட ஃபாலோ பண்றப்போ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ டிராஃபிக் லைட் இருக்கு, ரெட்டுனா நிற்கணும், எல்லோனா காசியஸா இருக்கணும், கிரீன்னா போகணும். ஸோ இது நம்ம நார்மல் மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரேடியோவோ இல்லை டிவியோ வச்சிருக்கிறீங்க, அது ரொம்ப ஹை வால்யூமில் வச்சுருந்தோம்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது என்னது, நான் வச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது நம்ம குறைச்சி வச்சுருந்தோம்னா நம்மளும் நல்லா கேட்டுக்கலாம், அடுத்தவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா அந்த பண்பு இருக்கு இல்லையா, நல்ல குணங்கள், அதெல்லாமே வந்து உலகத்தோட ஒற்றி இருக்கிறப்ப தான் தெரிஞ்சுக்க முடியும். அது வெறும் புக்கு படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது.
ஸோ அதனால தான் எப்படி அந்த நல்ல குணங்கள் அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கணும்னா உலகத்தோட ஒட்டிருங்க. உலகம்னா யாரு அப்படின்னா பண்புள்ள மக்களோட ஒன்றி இருக்கிறப்போ அது எல்லாமே நீங்களே கற்றுக்குவீங்க. அந்த பண்புள்ள மனிதரோட ஒன்றி இல்லாத சமயத்துல தான் நீங்க எவ்வளவு கற்றோம் கல்லார் அறிவிலாதாரா மாறிடுவீங்க அப்படிங்கிறத பல கற்றோர் இருந்தும் அது அறிவிலாதாரா ஆறுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஒழுக்கம் பெரிய லிஸ்ட். அதுதான் இப்ப அடக்கமுடைமையும் ஒழுக்கத்துல தான் வரும், நடுவு நிலைமையும் ஒழுக்கத்துல தான் வரும். இதுக்கு முன்னாடி என்ன செய் நன்றி அறிதல், இதுக்கு முன்னாடி இனியவை குரல் எல்லாமே ஒழுக்கத்துல தான் வருது. இது ஒரு பெரிய லிஸ்ட் ஒழுக்கங்கிறது. அது எல்லாத்தையும் சொல்ல முடியாதங்காட்டி பண்புடைய மக்களோட ஒன்றி இருந்தீங்கன்னா அந்த ஒழுக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதை கடைபிடிங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இதுதான் இந்த ஒழுக்கமுடைமை சாப்டரோட எசன்ஸ். நன்றி, வணக்கம்.